ஹல்லேலூயா. இந்த நாளில் செய்திக்குண்டான தலைப்பு ரெஸ்டோரேஷன் பை ரெசரக்டட் ஜீசஸ். பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர்த்தெழுந்த இயேசுவால் நாம் நிலைநிறுத்தப்படுதல். 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனம் 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. ஆகையினால் அந்த கிறிஸ்து அவரை ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைப்படுத்தினபடியினால் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். சொல்லியிருப்பீங்க, நம்ம எந்த பாதையில் கடந்து போகிறோமோ அதை தான் நம்ம மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இந்த இயேசு இந்த பேதுருவையும் மற்ற சீசர்களையும் குறிப்பாக பேதுருவை எவ்வாறு நிலைப்படுத்தினார் என்பதை வருகிற 4 காரியங்களிலே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், நான் யோவான் 21வது அதிகாரத்திலிருந்து தான் இந்த நாளிலே நம்முடைய பாடம். யோவான் 21வது அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாக. இயேசு எங்கு வெளிப்படுத்துகிறார்? எந்த இடத்துல? திபேரியா என்கிற கடற்கரையில். திபேரியா கடல் என்றாலும் கலிலேய கடல் என்றாலும் கெனேசரத்து ஏரி என்றாலும் 3ம் ஒன்றை தான் குறிக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்துல குறிப்பாக இந்த சீசர்களை அங்கு வர சொல்லுகிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர் மரிப்பதற்கு முன்பாக, அவர் உயிரோடு இருந்த பொழுது சீசர்களுக்கு தம்முடைய வரும் காரியங்களை அவர் வெளிப்படுத்தினார் அல்லவா? தாம் இவ்விதமாக மரணம் அடைய போகிறேன், புறஜாதிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் மரணம் அடைந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், எழுந்திருந்த பிறகு எங்கே உங்களை சந்திப்பேன் என்று சொன்னார். கலீலியாவுக்கு. இதில் முதல் பாயிண்ட் ஃபார் டுடே, go to Galilee. நீங்கள் கலீலியாவுக்கு போங்கள். ஏன் கலீலியாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? மத்தேயு 16:21 சில வசனங்களை வாசித்து விட்டு ஏன் இந்த கலீலியா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்ட கொலையுண்ட 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். சொல்ல தொடங்கின பிறகு அநேக காரியங்கள் நடக்கும். மத்தேயு 26:32 வாசிப்போம். சொல்லுகிறார். சொல்லிட்டு மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின பிறகு மத்தேயு 28வது அதிகாரம் வசனம் 10, அங்கு அவர் தரிசனமான பொழுது, யாருக்கு? சில பெண்களுக்கு தரிசனமாகும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். ஆண்டவர் ஒரு பிளேஸை குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். ஏன் எருசலேமிலே அந்த சகோதரர்களை பார்த்தா என்ன? ஆண்டவர் எங்கு அடிக்கப்பட்டார்? எங்கு கொலை கொல்லப்பட்டார்? எருசலேமில். அங்கே தான் மரித்தார். அவருடைய கல்லறை எங்கே இருந்தது? எருசலேமில். அவர் எங்கு உயிரோடு எழுந்தார்? எருசலேமில். அப்போ எருசலேமில் எல்லாத்தையும் இங்கே சீசர்கள் அங்கே தானே இருந்தாங்க, மற்றவர்களும் அங்கே தானே இருந்தாங்க. ஏன் அங்கேயே தன்னை வெளிப்படுத்தி இருக்கலாமே? பர்டிகுலராக ஆண்டவர் இதை முன்னறிவித்து நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள், நான் அங்கே தான் பார்ப்பேன் என்று சொல்ல. சிலருக்கு அங்கு ஆண்டவர் தரிசனமானது உண்மைதான், ஆனாலும் சீசர்களை அவர் அங்குதான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து விட்டார். ஆகையினால் தான் அந்த கலிலேயாவுக்கு போகும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா சில நேரங்களில் நம் தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது ஏன் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அது போல வேறு இடத்துல வேறு என்ன காரியத்தில் ஆண்டவர் அவ்விதமாக செயல்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், இந்த காரணத்தினால் இவ்விதமாக இந்த இடத்திலும் ஆண்டவர் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்து காட்டினேன் என்றால் உங்களுக்கு சுலபமாக புரியும். யாக்கோபு என்கிற ஒரு மனிதர், ஆபிரகாம், ஈசாக்கு, அவருடைய மகன் யாக்கோபு. அந்த யாக்கோபை தேவன் ஒரு இடத்திற்கு போக சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 35வது அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். அவனிடத்திலே தரிசனமாகி மறுபடியும் அவனுக்கு பெத்தேலுக்கு போக சொல்லுவார். ஏன் பெத்தேலுக்கு ஆண்டவர் அவனை போக சொல்லுகிறார்? ஆதியாகமம் 28வது அதிகாரம் வசனம் 12 வாசிப்போம்.
யாக்கோபுக்கு அங்குதான் முதல் முறையாக ஒரு சொப்பனம் வருகிறது. முதல் முறையாக 7 காரியங்கள் நடக்கும். இந்த ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல யாக்கோபுக்கு 7 காரியங்கள் அங்க நடக்கும். 7 பயங்கர இம்பார்ட்டன்டான காரியங்கள். அவனுக்கு அங்கு முதல் முறையாக ஒரு சொப்பனம் வருகிறது. எப்பொழுதும் தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் பல விதங்களில் தேவன் பேசுவார். வேத வார்த்தையின் மூலமாக பேசுவார், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாகவும் தேவன் பேசுவார். குறிப்பாக சொப்பனத்தின் மூலமாக எங்கெல்லாம் தேவன் பேசுகிறாரோ அங்கெல்லாம் தேவனுடைய திட்டங்கள், அவருடைய வரும் காரியங்கள் வெளிப்படுகிறதை காண முடியும். அவர் இதை செய்துவிட்டார், திஸ் இஸ் த பிளான். இன்னும் சொல்லப்போனா இவன் வாழ்க்கையில யாக்கோபை குறித்த தேவன் அவன் மேல் வைத்திருக்கிற திட்டம் அங்குதான் அவனுக்கு வெளிப்படுகிறது. எப்படி யோசேப்புக்கு வெளிப்பட்டதோ அவனுக்கு 2 சொப்பனங்களின் மூலமாக, அதே போல இங்கு யாக்கோபுக்கு அங்குதான் தேவனுடைய திட்டம் வெளிப்பட்டது. அவனுக்கு முதல் முறை சொப்பனம். அந்த திட்டத்தை தேவன் தெரியப்படுத்திய படம் அந்த இடத்துல தான், எங்க அந்த பெத்தேலில் தான் தேவன் தன்னுடைய திட்டத்தை தெரியப்படுத்தினார். அந்த இடத்துல அவன் மண் நொடித்து போயிருப்பான். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், கெட் அப், கோ பேக் டு பெத்தேல். எந்த ஒரு சூழ்நிலையில், உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நாம் காணப்பட்டாலும் சரி, அந்த உடைக்கப்பட்ட நம்மை உருவாக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மை எங்கு கொண்டு செல்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனால் இந்த சீசர்களும் அப்படித்தான் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். அவர்களை கட்ட வேண்டும் என்றால், சீர்படுத்த வேண்டும், சிறப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும் என்றால் they must go back to Galilee. அதனால தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இங்கே மறுபடியுமாக நீ பெத்தேலுக்கு போ என்று. ஏனெனில் முதல் முறை சொப்பனம் அங்கே அவனுக்கு வெளிப்பட்டது. 13, 14, 28 ஆதியாகமம் 13, 14 வாசிப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். முதல் முறை தேவனோடு நேரடி சந்திப்பு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் திங், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தகப்பன் மூலியமா யார் தேவன்கிறதெல்லாம் அவன் பார்த்துருக்கான், அவ்வளவுதான் கேட்டிருக்கான். ஆனா தேவன் அவனை எங்கேயும் சந்தித்ததாக குறிப்பிடப்படவே இல்லை. அங்குதான் முதல் முறையாக தேவன் அவனை சந்திக்கிறார். அவன் தேவனை சந்திக்கிறான். அந்த சந்திப்பே மிக பிரம்மாண்டமான சந்திப்பு. வாவ்! ஏன்னா யாருக்கும் கிடைக்காத மிக அரிதான அவனுக்கு தரிசனம். பூலோகத்தில் இருந்து, இந்த பூமியில் இருந்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை காண்கிற வாக்கியம். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறான். அந்த ஏணிக்கு மேலாக யார் நின்று கொண்டிருந்தார்? கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். இங்கு யாருமே பார்க்காத ஒரு தரிசனம். இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி வெரி ரேர். ஆனா அவனுக்கு அப்படிப்பட்ட மிக அரிதான ஆண்டவரை சந்திக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. முதல் முறை நேரடி சந்திப்பு அந்த இடத்துல தான். அது மாத்திரமல்ல, 28:15 வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை முதல் முறை தேவனின் வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. இதுவரையிலும் அவன் எதற்காக குறிக்கப்பட்டிருக்கிறான்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க போகிற பிள்ளையாக காணப்படுகிறான். ஆனால் இப்பொழுதோ அவனுக்கு நேரடியான வாக்கு தத்தம், முதல் முறை வாக்கு தத்தம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவன் நிலம் அப்படிதான் இருந்தது, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆனால் அங்கு நம்பிக்கை கொடுக்கும் வாக்கு தத்தம் வந்தது அவனுக்கு. ஏன்னா யாக்கோபை குறித்த தேவனுடைய திட்டம் அவன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே வெளிப்பட்டு விட்டது. யாருக்கு? ரெபேக்காளுக்கு. 2 பிள்ளைகள் மோதிக்கொண்டு இருக்கும். அப்ப அவ என்னது என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது தேவன் சொல்லுவார், பெரியவன் இளையவனை சேவிப்பான், இவன் தான் அப்படின்னு தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனா அது இங்கு நேரடியாக யாக்கோபுக்கு அறிவிக்கப்படுகிறது. சொல்லுகிறது புரியுதுங்களா? தேவனுடைய திட்டமும் தேவனுடைய வாக்கு தத்தமும் இவன் தான் வாக்கு தத்தத்துக்குரியவன். இவன் தான். ஆபிரகாமுக்கு ஒரே பையன் தான் இல்லையா? ஈசாக்கு மட்டும்தான். ஈசாக்கு 2 பிள்ளை. அப்ப இதுல யார் வாக்கு தத்த பிள்ளை? யார் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார்? அது யாக்கோபு தான் என்பது அங்கு வெளிப்பட்டது. இங்கு நேரடியாக பெத்தேலில் தான் யாக்கோபிற்கு வெளிப்பட்டது. ஆதியாகமம் 28:16-17 வாசிப்போம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மிதியாமை
கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். முதல் முறை ஆவிக்குரிய அனுபவம், ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. பார்த்தீங்கன்னா முதல் முறை ஆவிக்குரிய அனுபவம். பார்த்தீங்கன்னா அவனுக்கு இது மாதிரியான அனுபவம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அவன் ஆச்சரியப்படுவான், மெய்யாகவே இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி, மெய்யாகவே இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுவான். ஏன்னா ஆவிக்குரிய அனுபவம் அப்படின்னா தேவன் யார் என்று அறிகிற அறிவு. ஒரு மறுரூப மலையின் அனுபவத்தை போன்ற ஒத்த அனுபவம் அவனுக்கு. இது வரைக்கும் அவன் தேவனை பார்த்ததில்லை, அவன் தேவனை சந்தித்ததில்லை, தேவ வாக்குத்தத்தத்தை பெற்றதில்லை, ஒரு சொப்பனமும் கண்டதில்லை. ஆனால் இப்போ எல்லாம் அவனுக்கு வருகிறது. முதல் முறையாக ஆவிக்குரிய அனுபவம். ஏன்னா அந்த ஆவிக்குரிய அனுபவம் தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அது எங்கு நடந்ததான்? அவனுக்கு பெத்தேலில் தான் நடந்தது. ஏன் ஆண்டவர் பெத்தேலுக்கு போக சொல்கிறாருங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா முதல் முறை ஆவிக்குரிய அனுபவம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 28:18 வாசிப்போம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய். முதல் முறை தேவனுக்கு ஆராதனை. அல்லேலூயா. த ஃபர்ஸ்ட் வர்ஷிப். யாக்கோவோட முதல் ஆராதனை இதுதான். இதற்கு முன்பாக அவன் எங்கும் பலிபீடம் கட்டல, எதையும் செய்யல. இதுதான் அவனுடைய முதல் ஆராதனை. அவனுடைய முதல் ஆராதனையே இதுதான். தலை சாத்த கல்லை எடுத்து, அவனுக்கு பலிபீடம் கட்டுறதுக்கு கூட வழி இல்லை. அவனுக்கு பலியிடுவதற்கு கூட ஆடு மாடு எதுவுமே கையில கிடையாது. அவங்ககிட்ட இருந்தது தலை சாட்சி இருந்த கல். அதை எடுத்தான், கையில வழிக்கு கொண்டு வந்த எண்ணெய், அதை ஊற்றி தன்னையும் தன்னிடத்தில் இருந்ததையும் ஊற்றி தேவனை ஆராதித்தான். வா, அதான் ஃபர்ஸ்ட் வர்ஷிப். அவனுக்கு முதல் முறை ஆராதனை. அது மாத்திரமல்ல, முதல் முறை பெத்தேல் என்று பெயரிடுவான். 28:19 வாசிப்போம். அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர். அவன் முதல் முறையாக அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான். பெத்தேல் என்றால் என்ன பெயர்? அர்த்தம் தேவனுடைய ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. அவன் தேவனுடைய வீடு எது என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். ஏன் சொல்கிறேன்னா, அதுதான் இரண்டாம் முறை வந்து அதை ஏல் பெத்தேல் என்று மாற்றுவான். ஆனால் இந்த இடத்துல முதல் முறையாக அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று அவன் பெயரிடுவான். வானத்தின் வாசல் என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான். 7வதாக முதல் முறை தேவனோடு பொருத்தனை செய்தான். ஆதியாகமம் 28:20-22. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். ஹல்லேலூயா. முதல் பொருத்தனை. அவனை யாருமே கேட்கல. இதெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்கு இவன் கொடுப்பான்னு நினச்சா ஆண்டவர் தரிசனம் பண்ணார். இல்லை, ஆனால் அவன் வாலின்றான். எங்கிருந்து கற்றுக்கொண்டான்? அவன் தன் ஆபிரகாமிடத்திலிருந்து. ஏன் சொல்கிறேன்னா, அவ்விதமாக அவன் முதல் முறை பொருத்தனை செய்த இடம் பெத்தேல். ஸ்பெஷல் பிளேஸ். இப்போ புரியுதா ஏன் ஆண்டவர் அவனை பெத்தேலுக்கு போக சொல்கிறான்? அவன் நொறுங்கி போய் கிடப்பான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஆண்டவர் வருவார். யூ கோ பேக் டு பெத்தேல் பார். பெத்தேலுக்கு போகும்பார். ஏன் தெரியுமா? அங்கு போனால்தான், அந்த பெத்தேலுக்கு திரும்பி போகும்போது தான் அவனுடைய பழைய நினைவுகளும் தேவன் அவனுக்கு தரிசனமானதும் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் தேவன் அந்த இடத்திலே சொன்ன வாக்குத்தத்தமும் நிறைவேறும். இந்த இடத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்றார் அல்லவா? அந்த இடத்துக்கு அவனை திரும்பி வராமல் அவன் தகப்பன் வீட்டுக்கு போக முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்னா he must pass through that. அவன் பெத்தேலில் போய் நிரந்தரமாக அங்கே குடியிருக்க மாட்டான். மறுபடியும் அவன் தன் தகப்பன் இடத்துக்கு போயிடுவான். ஆனால் அவன் பெத்தேலுக்கு வர வேண்டும். அந்த இடத்துல தான் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் தேவன் அங்கு யாக்கோபை பெத்தேலுக்கு திரும்பி போக சொல்லுகிறார். அதுபோல தான் God restored Jacob in Bethel. ஹல்லேலூயா. தட் இஸ் த ரீசன். அங்கே தான் ஆண்டவர் அவனை, ஏன்னா பெத்தேலை பார்க்குறேன், அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட இடம் பெத்தேல். ஆகையினால தான் ஆண்டவர் இப்போ இங்கே சீசர்களையும் கலீலியாவுக்கு வர சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இதே போல அனுபவங்கள் எல்லாம் அவர்களுக்கு எங்கே தெரியுமா நடந்தது? கலீலியாவில் தான். அதாவது ஊழியத்தை அங்கே தான் அவர் துவக்குகிறார். அங்கே தான் சீடர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை நினைவு கூற முடியும். அந்த அழைப்புங்கிறது எங்கே வந்தது தெரியுமா? அங்கே தான் வந்தது. அந்த அழைப்பில் ஒன்று உறுதிப்படுத்தணும்னா நீ அங்கே தான் வந்தாகணும். சொல்கிறது புரியுதுங்களா? எருசலேமில் வச்சு அவங்கள அழைக்கலை, கலீலியாவில் வச்சு தான் அழைச்சார். அந்த கலீலியாவிலேயே அவர் வந்து அவர் தம் தரிசனமாகி தான். ஏன்னா அந்த ஒரு தெர் இஸ் எ ரீசன் ஃபார் தட். அதனால தான் ஆண்டவர் அந்த கலீலியாவுக்கு அவர்களை அழைத்து வருகிறார்.
இதே போல் இந்த யாக்கோபு எவ்விதமாய் கட்டப்பட்டானோ அங்கு சீசர்கள் கட்டப்படுகிறார்கள், பேதுருவும் அங்கு கட்டப்படுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த செகண்ட் பாயிண்ட் டுடே பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கும் மீனவர்களை மனிதர்களை பிடிக்கும்படி அந்த கலிலேயாவிலே மாற்றினார். அவருடைய அழைப்பு என்ன? யூ வில் பி த ஃபிஷர்ஸ் ஆஃப் men. அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃபிஷர்மேன் இன்டு ஃபிஷர்ஸ் ஆஃப் men இன் திஸ் கலிலி. ஹல்லேலூயா. புரிகிறதா? அதனால தான் ஆண்டவர் வர சொல்கிறார். யோவான் 21 அதிகாரம் வசனம் 2-3 வாசிப்போம். ஜான் சாப்டர் 20. அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. இந்த நிலைமையில தான் எங்கள் ஆண்டவர் கலிலேயாவுக்கு வர சொல்கிறாரு. அப்போ ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இனி என் எதிர்காலம் என்ன ஆகுங்கும்பொழுது அவ்வளோதான், எல்லாம் முடிந்தது, எனக்கு தெரிந்த தொழிலை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி போகிறேன். வேற எங்கே வர்றாரு? கடற்கரைக்கு தான் வர்றாரு. ஏன்னா இவங்க இங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் போவாங்கன்னு தெரியும். நம்ம என்ன செய்வோங்கிறத கர்த்தர் அறிந்தவர் தான். அதனால தான் மீன் பிடிக்க போன அந்த சீசர்களை தேடி இயேசு அங்கு வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், 2-3 வசனத்தை வாய்ச்சது போல் அங்கே எல்லாரும் போகிறாங்க. அப்போ போகும் பொழுது என்ன நடக்கிறது? 3வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர் மறுபடியும். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. எக்ஸ்பர்ட் இப்போ போறாங்க, ஒண்ணுக்கு 7 பேர் இருக்காங்க. அப்ப இவ்வளவு பேருங்க இருந்தும் ஒரு மீன் கூட அங்க மாட்டல. எவ்வளவு நேரம் ஆண்டவர் விட்டு பிடிக்கிறாரு? ஹோல் நைட், முழு இரவும் நமக்காக காத்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, அந்த ராத்திரி முழுவதும் அவர்களுக்கு ஒன்றும் பிடிபடலை. ஏன்னா அந்த சீசர்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கார். நினச்சிருந்தா ஆண்டவர் மீனை கட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு மீன் கூட பிடிக்க விடாமல் பண்ணி தான் அவர் யாருங்கிறத தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அதில் தான் ஆண்டவர் 2 காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக, அந்த ராத்திரியில் அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஏன் தெரியுமா? இயேசு இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். அல்லேலூயா. யோவான் 15:5 வாசிங்களேன். யோவான் 15:5. ஜான் சாப்டர் 15:5. நானே திராட்சைச்செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதை தான் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். சொல்லிட்டார், ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்னில் நிலைத்திருங்கள், என்னை விட்டு போயிடாதீங்கிறாரு. இப்போ இவங்க விலகி போகும்பொழுது, அழைப்பை விட்டு போகும்பொழுது, தேவ அழைப்பை விட்டு போனால் நாம் செய்கிற எந்த காரியமும் வாய்க்காது. அல்லேலூயா. அங்கு அதுதான், அவர் இல்லாமல், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழவே முடியாது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, போன வாரம் நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா, நினைவுபடுத்தி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் போகும்போது அவங்களுக்கு நினைவு வரும். ஃபஸ்ட்டு திங் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அப்பா அவர் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் முடியாது, அவர் இல்லாத வாழ்க்கையை நாம் 0 அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் முழுவதும் விட்டு பிடிக்கிறார். சும்மா கிடையாது, அந்த ராத்திரி முழுக்க எவ்வளவு தூரம் ஓடுவீங்களோ ஓடுங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் கேட்குறாரு. யோவான் 21:5 வாசிங்களேன். ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, வலதுபுறமாக வலையை போடுங்கள். நான் கேட்குறேன், முழுவதும் பிரயாசப்பட்டாங்கல்ல, அவங்க இடது பக்கம் மட்டும் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக வலது பக்கமும் போட்டிருப்பாங்க, இடது பக்கமும் போட்டிருப்பாங்க, எல்லா பக்கமும் சுற்றி போட்டிருப்பாங்க, ஒன்றும் அகப்படலை. ஆனால் இங்கே ஆண்டவர் அவர்களை பார்த்து வலது பக்கமாக போடு என்று சொல்லுகிறதுல அர்த்தம் என்ன தெரியுங்களா? முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சூழ்நிலைகளில் பல நேரங்களில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வரும் இல்லையா?
முன்னாடி செங்கடல் இருக்கும். நம்முடைய சூழ்நிலைகள்லையும் அநேக சூழ்நிலைகளில் முன்பு இருக்கிற செங்கடலை பார்ப்போம், இல்லை பின் வருகிற பார்வோனை பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் நம் வலது பக்கத்தில் நமக்கு துணையாய் இருக்கிற கர்த்தரை காணாமல் போய்விடுவோம். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் கர்த்தரை காணவில்லை. அவர் வலது பக்கத்தில் நிழலாய் துணையாய் அவர்களுக்காகவே அங்கு வந்து காத்திருக்கிறார். அதை அவர்கள் கண்கள் காணவில்லை. அதற்காகத்தான் சொல்லுகிறார், நீ முன்ன பார்க்கிற பின்ன பார்க்கிற, நீ வலது பக்கம் பார், உன் வலது பக்கத்தில் நான் துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லும் விதமாக அவர் சொல்லுகிறார், வலது பக்கத்தில் வலையை போடு. அப்ப வலையை போட்ட போது என்ன நடந்தது பாருங்கள். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அல்லேலூயா. வலது பக்கத்துல நீங்க திரும்பி பார்த்தாதான் உங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நமக்கு வலது பக்கத்தில் ஏசாயா 41:13 என்ன சொல்லுகிறது? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அங்கே ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, பயப்படாத மகனே, பயப்படாதீர்கள் என்னுடைய சீசர்களே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் சொன்னார் அல்லவா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன்னு சொன்னார் இல்ல, உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை, நான் உங்கள் அருகிலே நிற்கிறேன், உங்கள் வலது பக்கத்தில் நான் நிழலாய் நிற்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தரிசனமாகிறார். அவரை திரும்பி வலது பக்கம் பார்த்தால்தான் அவர் நம் பட்சத்தில் அவர் கர்த்தராய் நிற்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல 2 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நான் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, வலது பக்கத்தில் உனக்கு நான் துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி. ஆகையினால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம் பக்கத்தில், நம் வலது பக்கத்தில் இன்று யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அதை நம் கண்கள் ஒவ்வொரு நாளும் காண வேண்டும். யோவான் 14:21 ஆண்டவர் சொல்லுவார், அழகா சொல்லுவார், என்னில் அன்பாய் இருப்பவனுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் எப்போ நம்ம ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கோமோ, அவர் நம்ம வலது பக்கத்தில் இருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோமோ, அப்போ அவர் யார் என்பது நம்ம அறிய ஆரம்பித்து விடுவோம். அது வரையிலும் அவங்க யாரோ ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனால் எப்பொழுது அழைப்பை விட்டு மீன் பிடிக்க போனவர்கள் தான் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களுக்கு நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வெளிப்படுத்தி, உங்கள் அருகில் கலங்காதீங்க, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடவில்லை, உங்கள் அருகில் வலது பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி திடப்படுத்தினார், அவர் ஸ்திரப்படுத்தினார். அல்லேலூயா. 3வதாக இயேசு நமக்கு என்ன தேவையோ, நம்ம எதற்காக பிரயாசப்படுகிறோமோ அதை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறவர். யோவான் 21:9 வாசிப்போம். இவர்கள் எதற்காக போனாங்க? மீன் பிடிக்க போனாங்க. ஒரு மீன் கூட மாட்டலை. இயேசு கூட கேட்டார்ல, ஏதாவது இருக்கானுங்க, ஒன்றும் இல்லைன்னாங்க. ஆனால் இவர்கள் எதற்காக பிரயாசப்படுகிறார்களோ, நம்முடைய வாழ்க்கையில் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எதற்காக பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த பிரயாசத்தின் பலன் கர்த்தரால் தான் வரும். அல்லேலூயா. அவர் இல்லை என்றால் வராது. அது நமக்கு என்ன வேண்டுமோ அதை இன்னும் சொல்ல போனதற்கு முன்பாகவே நமக்குரியதை ஆயத்தப்படுத்தி நம்மிடத்தில் கொண்டு சேர்க்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் அங்கே செய்தார். அவங்களுக்கு இதுதானப்பா வேணும், இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அங்கே வாருங்க, ஆண்டவர் அதான் செய்வார். ஏன்னா யோவான் 15:7 ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார். யோவான் 15:7 வாசிங்களேன். நீங்கள் என்னிலும் அது உங்களுக்கு செய்யப்படும். தமிழ் அழகா இருக்கும். கொடுக்கப்படும்ல, கொடுக்கணும்னா என்ன பண்ணோம்? இது இருக்கிறத எடுத்து நான் கொடுப்பது செய்யப்படும். புதுசாவே ஆண்டவர் நமக்காக ஒன்றை உருவாக்கி கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. நமக்காக ஒன்றுமே இல்லை என்றாலும், அது அப்படி உலகத்திலேயே இல்லைன்னாலும் சரி, ஒன்றை உண்டாக்கி கொடுப்பார். மீன் இல்லைன்னா சொன்னாங்க இல்லையா? ஆனா அங்கு ஒரு மீன் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன வேண்டும்? மீன் மட்டுமல்ல, அப்பத்தையும் அல்லேலூயா ஆண்டவர் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். யோவான் 21:10 மறுபடியும் வாசிங்களேன். ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை இன்னொன்று புரிந்து கொள்ளணும். அவர் அன்புள்ளவர். அவர் நம்முடைய பிரயாசங்களை புட் டவுன் பண்ண மாட்டார். அவங்க கஷ்டப்பட்டு பிடிச்சாங்கல்ல,
ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் பிடித்ததிலும் சிலவற்றை கொண்டு வந்து வையுங்கள். நம்முடைய பிரயாசத்தையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறா இருக்காரு. யோவான் 21:11 வாசிங்களேன். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். அத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அவங்கள பார்த்து கேட்குறேன், அங்கு உயிரோடு எழுந்த இயேசுவை பார்க்கிறார்கள், கர்த்தர் என்று பிரமித்து பார்த்து கொண்டு இருக்காங்க. யாராவது அப்ப 1 2 3 மீனை எண்ணியிருப்பாங்களா? என்ன மனசு வருமா? நீங்களும் நானும் இருந்தால் எண்ணுவோமா? அங்கே எண்ணப்பட்டு இருக்கிறது. அந்த மீன்களும் எப்படிப்பட்ட மீன்கள் என்று சொல்லப்படுகிறது? பெரிய மீன்கள். ஓகே, இப்போ 21:9 மறுபடியும் வாசிங்களேன். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரையிற்கு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் சொல்றது புரியுங்களா? மீன் சிங்குலர்ல இருக்கு. ஆண்டவர் அந்த இடத்துல, நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் கண்ணால பார்க்கல, இது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனால் ஐ பிலீவ் தட் அங்கே வச்சிருந்தார் பார்த்தீங்களா ஒரு மீன். அந்த மீன் இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்த பெரிய மீனை விடவே பெருசாக இருந்திருக்கும். அது பக்கத்தில் கொண்டு போய் வைக்கும் பொழுது இது சின்னதாக இருக்கிறதுனால இருந்திருக்கும். எப்பா, நீ நினைக்கிறத காட்டிலும், நீ வேண்டிக் கொள்வதற்கும், நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக நான் செய்கிறவர் என்பதை ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே நீ போய் 153 மீன் எப்போ எண்ணினாங்க, எப்படி எண்ணினாங்கன்னு எனக்கு இன்னும் யோசிச்சு பார்க்குறேன். நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தால் அந்த இடத்துல எண்ணுவதற்கு கூட நமக்கு மனசு வராது. ஓடி போய் ஆண்டவர்கிட்ட போய் நிற்போம், இல்லை பாதத்தில் விழுந்துருவோம். அங்கே 1 ஆண்டவர் என்ன சொன்னாரா, இல்லை சீசர்கள் எண்ணினார்களா, இல்லை அதுதான் மீனவர்களுடைய பழக்கமா எனக்கு தெரியல. ஆனால் 153 மீன்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்கள் பிடித்ததை காட்டிலும், பெரிய மீன்களை காட்டிலும், நீங்களும் நானும் ஓடி பிரயாசப்படுகிறத காட்டிலும் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது பெரிது. அதை வந்து பாருங்கள். ஆண்டவர் அதான் சொல்றாங்க, வந்து பாருங்கள். உங்களுக்காக நான் இதை விட பெருசா பிடிச்சிருக்கேன்பா, உங்களுக்காக நான் உருவாக்கி வச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க. நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், கானாவூர் கல்யாணத்துல அந்த திராட்சை ரசம் எப்படி இருந்தது, அதை சாப்பிட்டவர்கள் எப்படி சொன்னாங்க, ருசியா இருந்தது என்று சொன்னார்கள். நான் கேட்குறேன், ஒரு தண்ணீர் திராட்சை ரசமா மாறினதே அவ்வளோ ருசியா இருந்திருக்கும்னா, என் ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு மீனையும் அப்பத்தையும் தன் கரங்களால் செய்து வைத்திருக்கிறாரு, அது எவ்வளவு டேஸ்டா இருந்திருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? நம்முடைய பிரயாசங்கள், நம்ம செய்கிற காரியங்களை விட இயேசு நமக்காக கொடுப்பது சிறந்ததாக இருக்கும். இதுதான் ஆண்டவருங்க கலிலேயா வர சொல்றாரு, எப்பா நீ உனக்கு தெரிஞ்ச இடம், நீ பழகின இடம், நீ என் கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல வலைய போட்டாலும் எனக்கு மீன் வரும் நீ நினைக்கக்கூடிய இடம் தான். ஆனா அங்கேயும் உன்னாலும் ஒன்றும் பிடிக்க முடியாது நான் இல்லாமல். ஆனா நான் நினைச்சா நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக உனக்கு நான் கொடுக்க முடியும், ஏனெனில் நான் உனது வலது பக்கத்தில் நிற்கிறேன். திஸ் இஸ் த மெசேஜ் given to them. அந்த சீசர்களை கட்டும்படியாக அதை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே புரிந்து கொள்ளணும், நாம் நினைப்பதை காட்டிலும் வேண்டிக் கொள்வதை காட்டிலும், இன்னும் சொல்லப்போனால் எது உனக்கு தேவையோ அதை உனக்காக இயேசு ஏற்கனவே ஆயத்தம் செய்து விட்டார். தட் இஸ் த ஃபேக்ட். இவங்களாம் வந்து இவங்க இனிமேல் பிடிச்சிட்டு வந்து கறி நெருப்பை தேடி, நோ, எவ்ரிதிங் இஸ் ரெடி. ஏன் சொல்லணும், நம்ம வாழ்க்கையிலையும் அதுதான், கர்த்தரை நம்பி வாழ்கிற வாழ்க்கைக்கு நேராக நம்ம வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து அது ஆயத்தமாக இருக்கும்பா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு மீன் இருந்தால் கூட போதும், 5000 பேரை கூட போயிடுச்சு. 12 சீசர்களும் 12 கூடையை கொடுத்து திருப்பி அனுப்ப முடியுமா, முடியாதா? முடியும். அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் இவ்வளவெல்லாம் நான் கொடுத்துருக்கனே. புரிகிறதா? அந்த சீசர்களை எவ்விதமாக தன்னுடைய அழைப்புக்கு நேராக மறுபடியும் கொண்டு வருகிறார் பாருங்க. நான் எவ்வளவா உங்களுக்கு செய்திருக்கிறேன், இந்த மீனுக்காகவா என்னை விட்டுட்டு போயிட்டேன். ஆண்டவர் மறுபடியும் அவர்களை அழைக்கிறார். ஏன் சொல்றேன்னா, நம்ம கர்த்தர் நினைத்தா நம்ம வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். யோவான் 21:12 வாசிப்போம். அடுத்தது, போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அல்லேலூயா. ஒருவருடைய கண்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் அதை புரிந்து கொள்ளணும். ஏன் சொல்கிறேன்னா, அவர் நம்மை அழைத்து, அன்பாய் அழைத்து போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அவரோடு கூட ஐக்கியம். அதான வெளிப்படுத்தல் நம்ம வாசிக்கிற 24 நான் வாசல் கதவிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு
வா என்று கதவை திறந்தால் அவனோடு கூட போஜனம் பண்ணி அவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு ஐக்கியம் கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆயத்தமா? மாத்திரமல்ல, நான்காவதாக மறுதலித்த பேதுருவை மறுபடியும் அழைப்புக்குள் நிலைப்படுத்துகிறார் உயிர்த்தெழுந்த இயேசு. யோவான் 21 அதிகாரம் வசனம் 15, 16, 17 வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி 3 முறை அவன் 3 முறை மறுதலித்தான். ஆண்டவர் 3 முறை அவனை அங்கு மறுபடியுமாக நிலைப்படுத்துகிறார். ரெஸ்டோர் 3 முறை. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் இதுதான். அவனை பார்த்து கர்த்தர் என்னவென்று அழைத்தார். 3 வசனங்கள்லையும் அதை மட்டும் வாசிங்க சிஸ்டர். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. யோவான் 1 அதிகாரம் வசனம் 42. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்றார். இயேசு என்ன என்று அவனை கூப்பிட்டுருக்கணும். இயேசு தானே பேர் வச்சார். இயேசு அவனை கூப்பிட்ட பொழுது பேதுருவே என்று அழைத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு 3 முறையும் என்ன என்று அழைக்கிறார்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே. ஏன் தெரியுமா? அவன் இன்னமும் சீமோனாகவே தான் இருக்கிறான். அவன் இன்னமும் அவனுக்குள்ளாக இருந்த அந்த சீமோன் இன்னமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் மீன் பிடிக்கப் போகிறான். இன்னமும் அவனிடத்தில் அந்த காரியங்கள் இருக்கிறது. 21 அதிகாரத்திலேயே 20, 21 வாசிங்களேன். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவன் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன் பின்னே. இந்த சீசன் யாரு? யோவான். யோவான் வருகிறான். இவன் எப்படிப்பட்டவன் சீமோன்கிறத உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன். நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறான் சீமோன் ஏன் ஆண்டவர் அழைத்தார்னா, அவனை குறிச்சதான தீர்க்க தரிசனங்கள் வருது. ஆண்டவர் அவனை கட்டி கொண்டு இருக்கிறாரு, அவனை ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவனை பார்த்து இவனை குறிச்சு என்ன காரியம்? 21, 22 வாசிங்க. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? அங்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் சொல்லுகிறது புரியுதுங்களா? இன்னமும் அவன் சீமோனா அங்கு காணப்படுகிறான். ஆகையினால்தான் ஆண்டவர் அவனை சீமோனே என்று தான் என்ன அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எதை இதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம்? நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தால் நாம் மறுரூபமாகித்தான் ஆக வேண்டும், மறுபடியும் பிறந்துதான் ஆக வேண்டும். நான் சீமோனாய் இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை, பேதுருவாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் நம்ம மாறணும். மாற வேண்டிய காரியங்கள் மாறணும். இன்னமும் அப்படியே இருந்து விடக்கூடாது. இருந்துட்டோம்னா நம்ம சீமோனே என்று ஆண்டவர் அழைப்பார். ஆண்டவர் நம்மை பார்த்து பேதுரு என்று அழைக்க வேண்டும். அந்த பேதுருவாய் நம்மை அழைத்தால் அந்த பேதுருவின் மேல் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தொடங்குவார். அங்குதான் அபிஷேகம் வரும். அங்கதான் அவன் தான் எழுந்திருப்பான். அவன் தான் பிரசங்கம். 3000 மனிதர்கள் எதற்காக பின்னால் போனவன்? ஒரு மீன் கூட கிடைக்காமல் ரா முழுவதும் பிரயாசப்பட்டவன். ஏன் கலிலேயாவுக்கு ஆண்டவர் அங்க கூட்டு போனாருன்னா அப்பதான் அவங்களுக்கு நினைவுகள் வரும். என்ன நினைவு? அவனுடைய முதலாவது அழைப்பு எப்படி இருந்தது? லூக்கா 5 அதிகாரம் வாசிங்களேன். 1, 2 அதுக்கப்புறம் 4, 5 வசனங்களே. ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டு இருக்கிறான். வலையை எப்ப அலசுவாங்க? ஆஃப்டர் ஃபிஷிங் எல்லாம் முடிஞ்சு போச்சாங்க. அப்ப ஆஃப்டர் ஃபிஷிங்னா நிறைய ஃபிஷ் கிடைச்சிட்டு தான் அவன் பண்ணானா? தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் வலையை இப்போ அலசி கொண்டு இருக்காங்க. நான் ஒன்றுமே கிடைக்காம அலசிட்டு இருந்திருக்காங்க. நான் சொல்கிறது புரியுங்களா? பிஸ்னஸ் முடிச்சிட்டல, ஒன்றுமே கிடைக்காம நம்முடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் அங்கே மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறார். ஏன் அங்கே அவனுக்கு ஒன்றும் கிடைக்காம பண்ணார் தெரியுதா? அந்த நாளிலும் அவனை அழைத்த முதலாம் அழைப்புல என்ன செய்தாரோ அதையே தான் மறுபடியும் அவனை அழைத்து அவனை நிலைப்படுத்தும் பொழுதும் அதையே செய்கிறார்.
ஏன் பெத்தேலுக்கு யாக்கோபை போக சொன்னார்? ஏன் கலிலேயாவுக்கு போக சொல்லுகிறார்? புரிகிறதா? எந்த இடத்துல வச்சு ஆண்டவர் அழைத்தாரோ, எந்த இடத்துல வச்சு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அந்த இடத்துல வச்சு ஆண்டவர் அவர்களை கட்டுகிறார், அவர்களை நிலைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவங்க போனா இதெல்லாம் தான் வரும். ஆண்டவர் அங்கதான் போறார். அதே இன்ஸ்டன்ஸ், அதே காரியத்தை இங்க மறுபடியும் திருப்பி நடப்பிக்கிறார். முழுவதும் அதனால தான் அந்த அன்பின் சீசன் அடையாளம் கண்டு கொண்டான் இவர் கர்த்தர் என்று. ஏன்னா அந்த அன்பின் சீசன் அங்கே இருப்பான். அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கால 6-7 வசனங்கள்லாம் வாசிங்கன்னா தெரியும். அங்கே அவரும் இருப்பார். அதனால தான் அவன் அடையாளம் கொண்டு கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு, தான் கர்த்தர் என்பதற்கும், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும், நான் உங்கள் வலது பக்கத்தில் நிற்கிறேன் என்பதையும் அவர் அறிவித்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை சீமோனாய் இருக்க அல்ல, பேதுருவாய் இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். மனிதர்களை பிடிக்கும்படியாக ஒரு மீன் கூட கிடைக்காமல், தன் முதல் அழைப்பிலும் சரி மறுபடியுமாக தேவன் அவனை நிலைப்படுத்தும் போதும் ஒரு மீன் கூட கிடைக்காமல் தவித்தவன் தான். ஆனால் அவனுடைய முதல் தேவ அழைப்பிலே பேதுருவாய் அவன் மனுஷர்களை பிடிக்க ஆரம்பித்த போது ஒரே வலையில் 3000 மீன்கள் விழுந்தது. 3000 ஆத்துமாக்கள் விழுந்தது. அவனுடைய 2வது வலையிலே 5000 ஆத்துமாக்கள் விழுந்தது. வாவ், இதற்கு தான் உன்னை பிடித்து வைத்திருக்கேன். இதான் உன்னை நான் மாற்றும்படியாய், மனிதர்களை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்ற விரும்புகிறேன். அழைத்த அழைப்பிலே கர்த்தர் நிலைப்படுத்துகிறவர்.